ஹலோ மக்களே, ரெடியா? 1,00,000க்கு மேலே சம்பளம் வாங்குறதுக்கு இங்கே பாருங்கள், அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. 35,400 இருந்து 1,12,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா. நீங்கள் ரெடி அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். இது என்ன வீடியோ அப்படின்றத தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன வழங்குறது யார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க. இந்தியன் நேவி நடத்துகிற சிவிலியன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஐஎன்சிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வாய்ப்பு தாங்க இது. 2025க்கான முதல் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நேவல் சிவிலியன் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வெஸ்டர்ன் நேவல் கமாண்டுக்கு ஒருத்தவங்கள எடுக்கிறதாகவும், ஸ்டாஃப் நர்ஸ் ஒருத்தவங்களையும், சார்ஜ் மேன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. அது போக கெசட்டட் குரூப் பி நான் மினிஸ்ட்ரியல் ரோலுக்குமே வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சார்ஜ் மேன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 8 பேரையும், சார்ஜ் மேன் மெக்கானிக்ன்ற ரோலுக்குமே 49 பேரையும், சார்ஜ் மேன் அம்யூனேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற ரோலுக்குமே 53 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? அது என்னடா சார்ஜ் மேன் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் 14 பேரையும், ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டில் 5 பேரையும் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 19 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி சார்ஜ் மேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கைரோ அப்படின்ற ஒரு ரோலுக்குமே இவ்வளோ சம்பளம் தாங்க. இதுவுமே வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் 4 பேரையும், ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டில் ஒருத்தவங்களையுமே டோட்டலாக 5 பேரை எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே சார்ஜ் மேன் வெப்பன் எலக்ட்ரானிக்ஸ்லேயுமே 5 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயுமே 2 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் மெக்கானிக்கலில் 11 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் ஹீட் இன்ஜின்லேயும் 7 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் மெக்கானிக்கல் சிஸ்டமில் 4 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் மெட்டலில் 21 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் ஷிப் பில்டிங்கில் 11 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் வில் ரைட் அப்படின்ற ரோலுக்குமே 5 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் ஆக்சிலரி அப்படின்ற ரோலுக்கு 3 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் REF அண்ட் ஏசி அப்படின்ற கேட்டகரியில் 4 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் மெக்கட்ரானிக்ஸ்ன்ற ரோலில் ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் சிவில் ஒர்க்ஸில் 3 பேரை எடுக்கிறாங்க. சார்ஜ் மேன் மெஷின் அப்படின்ற ரோலுக்குமே 2 பேரை எடுக்கிறாங்கங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் கண்ட்ரோலில் 13 பேரையும், அசிஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் ரீடச்சரில் 2 பேரையும், ஃபார்மசி ரோலில் கூட 6 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. இது மட்டும் தானா அப்படின்னா இன்னும் போய்கிட்டே இருக்குங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேமராமேன் அப்படின்ற ரோலுக்கு ஒருத்தவங்களையும், ஆர்மமெட் அப்படின்ற ஒரு ஸ்டோர் சூப்பரிண்டென்ட் அப்படின்ற ரோலுக்குமே 8 பேர் எடுக்கிறாங்கங்க. ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு 14 பேரையும், ஃபயர்மேன் ரோலுக்கு 5 பேரையும், 7 பேரையும் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இது போகையும் இருக்குங்க. ஸ்டோர் கீப்பர் ரோலுக்கு 17 பேர். அது போக ஆர்டினரி கிரேடுக்கு உங்களுக்கு மோட்டர் டிரைவர் ரோலுக்குமே ஒரு 10 பேரை எடுக்கிறாங்க. சாரிங்க, டோட்டலாக 117 பேரை எடுக்கிறாங்க. ட்ரேட்ஸ்மேனுக்கு 19 பேரை, ஒர்க்கர் ரோலுக்கு 3 பேர், அதுக்கப்புறம் பாந்தரி அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்களை, லேடி ஹெல்த் விசிட்டர் அப்படின்ற ரோலுக்கு ஒருத்தவங்களை, அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ன்ற ரோலுக்கு 94 பேரை, அதுக்கப்புறம் நான் இண்டஸ்ட்ரியல் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வார்ட் சஹாக்கி அப்படின்ற ரோலுக்கு 91 பேரையும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸர் அப்படின்ற ரோலுக்கு 2 பேரையும், தோபி அப்படின்ற ரோலுக்கு 4 பேரையும், மாலி அப்படின்ற ரோலுக்கு 6 பேரையும், பார்பர்ன்ற ரோலுக்கு 4 பேரையும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரில் 2 பேரையும் எடுக்கிறாங்க. அப்பா, மூச்சு வாங்குதுங்க. இவ்வளோ வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு என்ன கேட்டகரி, சார்ஜ் மேன், எலக்ட்ரிக்கல், கைரோ கிளர்க்ஸ், இதுக்கு எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே தாங்க. ஓகேங்களா? இதுக்கு வயது வரம்பு, ஏஜ் லிமிட்டுமே தனியாக. ஸ்டாஃப் நர்ஸுக்கு 45 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதே சார்ஜ் மேனுக்கு இப்போ 30 வயசு, சார்ஜ் மேன் ஒர்க் ஷாப்பில் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வயதுமே அவங்க இங்கே கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும்? 10th படிச்சிருந்தா போதும் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸ்டாஃப் நர்ஸுன்ற ரோலுக்குமே நீங்கள் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஓகே. சர்ஜிக்கல் நர்ஸரிங்கில் மிட்வைஃபாக வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே நீங்கள் அவங்க கேட்டிருக்கிறது பெட்டி ஆஃபீஸர் ரோலில் டிப்ளமோவோ இல்லை 10th
பேச்சுலர் ஆஃப் சயின்ஸோ இல்லை டிப்ளமோவோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கை நிறையா சம்பளம், கொஞ்சம் நெஞ்ச சம்பளம் இல்லை, நல்ல சம்பளம், ஃபேமிலியாக செட்டில் ஆகக்கூடிய சம்பளம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தாங்க. 12th பாஸ் சில இடத்துல கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க 12th பாஸு லைசன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சமாக 10th பாஸாக இருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.